ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தானே பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோங்கூரா பச்சடி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புல்லக்கூரா, இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். கோங்கூரா பச்சடி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புல்லக்கூரா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. கோங்கூரா பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை 1 கப், பூண்டு 5 பல், வரமிளகாய் 10 நம்பர், பச்சை மிளகாய் 2, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வெண்டைக்காய் புல்லக்கூரா செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெண்டைக்காய் 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 2, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5 நம்பர், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, பூண்டு 5 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கோங்கூரா பச்சடி வெண்டைக்காய் புல்லக்கூரா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் புல்லக்கூரா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம், நல்லா காஞ்சின்னு இருக்கு. முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து வெங்காயம், நல்ல ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்டைக்காய் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், புளியோட புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த எண்ணெயில் இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கணும், அப்போ நல்லாயிருக்கும். இதெல்லாம் அப்படியே போட்டு ஒன்றா வதக்கிட்டு ஒரு மசியல் மாதிரி மசிச்சுட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்டோன்னா, சுட சாதத்தில் அப்படி நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி பிரமாதமாக தேவாமிரதமாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துலாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கண்ணாடி மாதிரி இருந்தால் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இன்னும் வதக்க தான் போகிறோம் எல்லாத்தையுமே. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு. இதுக்கு காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகா தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வெண்டைக்காயும் சேர்த்துருவோம். வெண்டைக்காயை நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரொம்ப முக்கியம், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். உப்பு போட்டாச்சு, காரமும் சேர்த்தாச்சு, மஞ்சள் பொடியும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். அப்படியே தண்ணி விட்டுக்கும் அதுவே, அதனால் நம்ம வந்து தண்ணிலாம் விடணும்னு அவசியம் கிடையாது. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இது வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது வந்து கோங்கூரா பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கடுகு வெந்தயம் வரமிளகா இதை வறுத்து பொடி பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை வறுத்துக்கலாம். நாம ட்ரை வால்னி இருந்தாலே போதும். நான் ட்ரை பேன் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கடுகு வெந்தயம் வரமிளகா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஊறுகாய் எது பண்ணாலும் சரி. இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, மாங்காய் தொக்கு பண்ணால் கூட அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடுகு வறுத்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், அப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன். இந்த பொடி மிச்சம் இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தொக்கு, இந்த புதினா தொக்கு, கொத்தமல்லி தொக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெந்தயம் வந்து ரொம்ப செவக்கக்கூடாது, நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துருக்கணும். அதை தீயக்கூடாது, தீயாமல் வறுபட்டுருக்கணும். வரமிளகா சேர்த்துலாம்.
கோங்குரால ஏற்கனவே புளிப்பு இருக்கும். நம்ம அப்புறம் வந்து புளியும் துளியோடு சேர்க்க போகிறோம். அதனால் காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அது உங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுவோம். நம்ம வந்து கோங்கூரா பச்சடிக்கு வந்து வெந்தயம், வரமிளகா, கடுகு வறுத்து பொடி பண்ணது ரெடியாக இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெண்டைக்காய் புல்லக்கூறால கொஞ்சமாக புளி சேர்க்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி இருந்தால் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே மூடி வச்சோம். இது இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கோங்கூரா பச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து வரமிளகா காரமும் போட போகிறோம், பச்சை மிளகாயும் போட போகிறோம். அதனால் காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா. கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இல்லை, ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் நல்லது. அதுக்காக தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது கூடவே நம்ம வந்து கீரையும் சேர்த்துடலாம். புளிச்ச கீரை இது. கீரை வதங்கும் போது ரொம்ப கம்மியாயிடும். ஆல்ரெடி இந்த கீரையிலே புளிப்பு இருக்கும். அதனால் புளியும் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். பார்த்தீங்களா, வதங்க அப்படியே குறைஞ்சிருக்கு. இது நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த சமயத்தில் நம்ம வந்து நீங்கள் புளி வந்து திக்காக கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புளி மட்டும் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி பிச்சு போட்டுக்கோங்க எப்பயுமே. நல்லா சுருண்டு வதங்கி வருதா, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதிலே தேவையான உப்பையும் போட்டுடலாம். நம்ம உப்பு தேவைப்பட்டால் அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். காரத்தெல்லாம் பார்த்துட்டு. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சரியா? இது ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம முடிச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்திருக்கும். பாருங்க, வெண்டைக்காய் தெரியுதா? இது நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களால் மசிக்க முடியும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகா காரம், புளிப்பு எல்லாம் அந்த வெண்டைக்காயோட சேர்ந்து வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் ரைஸில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை நெய் விட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான். ரொம்ப அப்படியே போட்டு குழவா மசிக்கணும்னு இல்லை. பூண்டெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஆனால் அவ்வளோதான். பாருங்கள், இந்த பச்சை மிளகா நல்லா மசிக்கிறதுனால அதோட காரமும் இறங்கியிருக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெயில் கடுகு, வேணும்னா ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை தாளிச்சு போட்டுனா போதும். இந்த பக்கம் கோங்கூராக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுது. ஸோ அதை எடுத்துருவோம். நம்ம இதிலே தாளிச்சிடலாம். இந்த பேன்லேயே எண்ணெய் விட்டுப்போம். ஏற்கனவே பச்சை மிளகா காரம் இருக்குது. வேணும்னா ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சிக்கலாம். நான் ஒரே ஒரு வரமிளகா தான் தாளிக்க போகிறேன். கடுகு, ஒரே ஒரு வரமிளகா. எப்பயுமே சொல்கிற மாதிரி கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இது அப்படியே வெண்டைக்காய் புல்லக்கூறால விட்டாச்சு, அவ்வளோதான். நம்மளுடைய வெண்டைக்காய் புல்லக்கூறா ரெடி. அதை எடுத்து வச்சிருவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கோங்குரா பச்சடிக்கு ஆல்மோஸ்ட் பாதி ரெடி பண்ணியாச்சுல. ஸோ அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கோங்குரா, பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் புளி இதெல்லாம் சேர்த்து வதக்கணுமா, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய், ஏன்னா இது மாதிரி பச்சடி, தொக்கு அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி இந்த கோங்குரா பச்சடிக்கு நான் பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த பூண்டோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் சேர்த்துண்டா போதும். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு அந்த பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வந்து சாப்பிடும்போது வாயில் ஆப்டா நல்லாயிருக்கும். அதனால உளுத்தம்பருப்பும் சேர்க்குறோம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. நான் இப்போ பூண்டு சேர்க்க போகிறேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் பூண்டுக்கு பதிலாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெந்தயம், கடுகு, வரமிளகா பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்துட்டு பொடி பண்ணோம் இல்லையா, அது நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட மாதிரி தெரிஞ்சுன்னா குறைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொக்கு அது மாதிரி எதுக்கு வேணாலும், ஊறுகாய் எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். மோஸ்ட்லி இது கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இப்போது இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் சேர்க்கணும், கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே கூட வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கீரை அரைக்கும் போதே இப்போ கொஞ்சம் வெல்லம் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சொன்ன மாதிரி நல்லா சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சரி, பிளேட்டிங் பண்ணிடுவோம். இப்போ வெண்டைக்காய் புல்லக்கூரை அதுவும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். கோங்குரா பச்சடி செய்முறை. நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, அப்புறம் கோங்குரா, புளி, தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து நல்லா பூண்டு அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, வெந்தயம், வரமிளகா, அந்த பொடியும் அதில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கிற அந்த கோங்குராவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு வெல்லம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மள கோங்குரா பச்சடி ரெடி. அடுத்தது வெண்டைக்காய் புல்லக்கூறா. இது செய்யறதுக்கு வந்து ஒரு மண்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, அது கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி போட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துருங்க. நல்ல ஒரு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. அது வெண்டைக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மத்தில் நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டிட்டிங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் புல்லக்கூறா ரெடி. இன்றைக்கி நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷலாக கோங்குரா பச்சடி, வெண்டைக்காய் புல்லக்கூறா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.